ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே டெஹ்ரான் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக டெல் அவீவ் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல் 10வது நாளை எட்டியுள்ளது. டெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு மற்றும் முக்கிய எண்ணெய் இருப்புகளின் மீது முதல் முறையாக இஸ்ரேல் துல்லிய தாக்குதல் நடத்தியது. இதில் 2வது நாளாக ஷெஹ்ரான் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பதிலுக்கு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 கீழ் 28வது அலை தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மட்டுமின்றி வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்து கேபா ஷேகான், ஈமாத் மற்றும் காதிர் ஏவுகணைகளை வீசியதுடன் அந்த காணொலிகளையும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் மட்டும் சுமார் 10 இடங்களில் ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் பல இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. ஆனாலும் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேபோல 16 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 117 ட்ரோன்கள் ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ட்ரோன் மூலம் ஈரான் தாக்கியிருக்கிறது. இதனிடையே லெபனான் தலைநகரம் பெய்ரூட்டில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடையவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். ஈரான் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட 100 பேர் ரஷ்ய விமானம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் நீண்டகாலம் நீடிக்க மாட்டார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.